ஹாய் காய்ஸ், இது அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2025 கொஷின் பேப்பரில் வந்த 2 கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக்கும் கியூக்கும் இடையில இருக்க ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த சர்க்யூட்டை நம்ம இப்படி மாற்றிக்கிறோம். ஏபிசிடி அப்படின்னு நோட் பாயிண்ட்ஸ் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த சர்க்யூட்டை நம்ம இன்னொரு விதமாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏபிசிடி. இப்போ பார்த்திங்கன்னா, நான் மார்க் பண்ணியிருக்க 2 நோடுமே சேம் நோட்ஸ். இதை இப்படி மாற்றிடலாம். இப்போ 4 ohms பேரலாக இருக்குது. அப்புறம் பக்கத்தில் இருக்க 4 ohms பேரலாக இருக்குது. ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ohm கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, பிக்கும் கியூக்கும் 2 ohms + 2 ohms சீரீஸாக இருக்குது. அதை ஆட் பண்ணி 4 ohms ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வோல்டேஜ் விஏபி அது என்னது, 2 பொட்டென்ஷியலுக்கு நடுவில் இருக்க வோல்டேஜ் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா, ஏவும் பியும் நான் பாயிண்டட் பண்ணியிருக்கிறது ஓப்பன் சர்க்யூட். ஸோ கரண்ட் பாஸ் ஆகாது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கேவிஎல் யூஸ் பண்ணி நம்ம கரண்ட் ஐயோடது நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். I 4 mA கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் அனதர் கேவிஎல் யூஸ் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேவிஎல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது 24 volt I 2 kilo ohm. I நம்ம கண்டுபிடிச்சது 4 mA. 4 2s are 8 volt. ஸோ 24 - 8 - VAB கேவிஎல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி நம்ம VAB 16 volt அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடும். இதுதான் செகண்ட் கொஷினுக்காக ஆன்சர். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.